صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான செய்திகளை எல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இறைவனுடைய படைப்புகளில் சில உயிரினங்களை சாப்பிடுவது கூடாது என்று உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் எச்சரிக்கை விடுகிறது. அந்த வரிசையிலே திருக்குர்ஆனுடைய 6வது அத்தியாயம் 145வது வசனத்திலே சில உணவுகளை இறைவன் தடை செய்கின்றார். இந்த தடை என்பது முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, அனைத்து சமுதாயத்தவர்களுக்கும் அது பொருந்தும். ஒவ்வொருவரும் அந்த தடையை மீறாமல் அந்த உணவுகளை சாப்பிடாமல் இருந்தால் அவர்கள் உடல் ஆரோக்கியமானவர்களாக, நோயற்றவர்களாக நீண்ட காலங்கள் வாழலாம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இறைவன் அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான், இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத்த, தாமாக செத்த பிராணிகளும், வத்தம இரத்தமும், வலஹ்மல் ஹின்சீர் பன்றியும், இவைகளையெல்லாம் உங்களுக்கு அவன் தடை செய்தான் என்று இறைவன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தில் பன்றி என்று கூறாமல் பன்றியின் இறைச்சி என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். பன்றியிலே இறைச்சி மாத்திரமல்ல, அதிலே எலும்பு இருக்கிறது, குடல் இருக்கிறது, கால் இருக்கிறது, சிறுநீரகம் இருக்கிறது, இதயம் இருக்கிறது, நுரையீரல் இருக்கிறது, மற்ற பாகங்கள் இருக்கிறது. இவைகளையெல்லாம் தனித்தனியாக குறிப்பிடாமல் லஹ்முல் ஹின்சீர், பன்றியின் இறைச்சி உங்களுக்கு தடை செய்யப்பட்டது என்று இறைவன் கூறுவதன் மூலமாக இறைச்சி மட்டும்தான் தடை, மற்ற பகுதிகள் தடை அல்ல. அப்ப பன்றியின் குடலை சாப்பிடலாமா? சிறுநீரகத்தை சாப்பிடலாமா? பன்றியின் இதயத்தை சாப்பிடலாமா? நுரையீரலை சாப்பிடலாமா என்று ஒரு கேள்வி எழுகிறது. குர்ஆனை மட்டும் பார்த்தால் இந்த சந்தேகம் வரத்தான் செய்யும். எந்த வசனமாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன கூறுகிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனம் குறித்து என்ன கூறுகிறார்கள் என்று அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் இணைத்து பார்த்தால்தான் நமக்கு நல்லதொரு முடிவு ஏற்படும். ஹதீஸை புறந்தள்ளிவிட்டு குர்ஆனை மட்டும் ஒருவர் பார்த்தால் பன்றியின் இறைச்சியை தவிர மற்றவைகளை சாப்பிடலாம் என்றுதான் அவர் சொல்லுவார். ஆனால் இந்த வசனத்திற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான விளக்கத்தை கூறுவார்கள். அதையும் நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஜாபீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூல்ல 2121வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அதாவது மக்கா வெற்றி அடைந்த ஆண்டில், அதாவது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும் பொழுது சில செய்திகளை சொன்னார்கள். அதை நான் கேட்டேன், காதால் கேட்டேன். அது என்ன செய்தி அப்படின்னா, இன்னல்லாஹ வ ரசூலஹு, நிச்சயமாக அல்லாஹுவும் அல்லாஹுடைய திருத்தூதரும் ஹர்ரம, அவர்கள் தடுத்து விட்டார்கள், பை அல் ஹம்ரி, மது விற்பனை செய்வதை தடுத்தார்கள். இஸ்லாம் ஒன்றுதான் மது குடிக்க கூடாது என்பது மாத்திரமல்ல, மதுவை அன்பளிப்பு செய்வதோ, மதுவை வியாபாரம் செய்வதோ, வியாபாரம் செய்வதற்கு துணை போகுவதோ, வியாபாரத்திற்கு தன்னுடைய இடத்தை வாடகைக்கு விடுவதோ கூடாது என்று சொன்ன ஒரே மார்க்கம் அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். அப்ப இன்னல்லாஹ வ ரசூலஹு ஹர்ரம பை அல் ஹம்ரி, மது விற்பதை தடுத்தார்கள், தடை செய்தார்கள். வல் மைத்தத்தி, தாமாக செத்த பிராணிகளை, ஆட்டு மந்தை வைத்திருக்கின்றோம் அல்லது கோழி வளர்க்கின்றோம், ஒரு ஆடு செத்து விட்டது, அதை மண் தோண்டி புதைக்க வேண்டுமே தவிர, அல்லது செத்த ஆட்டினுடைய தோலை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம், அதுக்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. இறைச்சியை சாப்பிடுவதுதான் கூடாது, அந்த தோலை பயன்படுத்துவதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. அப்ப ஆடு செத்து விட்டால் அந்த பிராணியை சாப்பிடுவது கூடாது. ஒரு கோழி செத்து விட்டால் அதை சாப்பிடுவது கூடாது. அப்ப தாமாக செத்த பிராணிகளை சாப்பிடுவதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் தடை செய்தார்கள். வல் ஹின்ஸீர, பன்றியை தடை செய்தார்கள். ரசூலுல்லாஹ் ஒட்டுமொத்த பன்றின்னு சொல்றாங்க. பன்றியின் இறைச்சி அப்படின்னு இந்த ஹதீஸ்ல சொல்லல, ஆயத்துல பார்க்கும்போது லஹ்முல் ஹின்ஸீர் மட்டும்தான் வருது. ஆனா ஹதீஸை பார்க்கும் பொழுது முழு பன்றியே ஹராம், முழு பன்றியே தடை செய்யப்பட்டது, எந்த பகுதிகளையும் சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லை. வல் அஸ்னாம், சிற்பங்களை விற்பதையும் அல்லாஹ் ரசூல் தடை செய்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸிலே அறிவித்து காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, பன்றி ஏன் தடை செய்யப்பட்டது? காரணங்களை அலசி ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் ரசூல் ஒரு உணவை தடை செய்திருப்பார்களே ஆனால், ஒன்று அல்லாஹ் ரசூல் தடை செய்து விட்டார்கள், நான் சாப்பிட மாட்டேன், அல்லது அந்த தடை செய்ததில் ஆயிரக்கணக்கான நன்மைகள் நமக்கு இருக்கும். அதை சாப்பிடாமல் இருப்பதினால் ஆயிரக்கணக்கான நன்மைகள் நமக்கு அல்லாஹ் மறைத்து வைத்திருப்பார். இந்த வசனங்களை எடுத்து அறிவியல் ஆய்வாளர்கள் சிந்திக்கின்றார்கள், பல வகையான கருத்துக்களை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த ஆயத்துகளையும் வசனங்களையும் நபிமொழிகளையும் அறிவியல் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமியர்கள் அதை வாயினால் சொல்வது கூட கிடையாது, பன்றிங்கிற வார்த்தையை கூட சொல்ல கூச்சப்படுவார்கள். ஆனால் சகோதர சமுதாயத்தவர்களில் ஒரு சிலர் அந்த இறைச்சியை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம். அவர்களெல்லாம் தயவு செய்து அறிவியல் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பன்றி அந்த இறைச்சியை சாப்பிட்டால் சாப்பிடக்கூடியவருடைய வயிற்றில சில வகையான புழுக்கள் உருவாகிறது. ஒரு வகை புழு என்ன தெரியுமா? வட்டப்புழு, ரவுண்ட் வாம் என்று சொல்வார்கள். இரண்டாவது ஊசிப்புழு, பின்வாம் என்று சொல்வார்கள். மூன்றாவது கொக்கிப்புழு, ஹூக்குவாம் என்று சொல்வார்கள். இது போன்ற புழுக்கள் எல்லாம் பன்றி இறைச்சி சாப்பிடுபவர்களின் வயிறுகளிலே அந்த இறைச்சியின் மூலமாக உருவாகிறது. நாடாப்புழு இருக்குத, இது நீளமாக காட்சி தரும். மனித குடலின் அடிப்பகுதியில் சென்று இந்த புழுக்கள் தங்கிவிடும்.
இறைச்சியை எவ்வளவுதான் வேக வைத்தாலும் கூட சாகாவரம் பெற்ற புழுவை போன்று இந்த புழு சாகவே செய்ய அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ குடலின் அடிப்பகுதியில் தங்கக்கூடிய இந்த நாடாப்புழு அங்கே சென்று முட்டையிடுகிறது. மனித வயிற்றிலேயே முட்டையிடுகிறது. அந்த முட்டை இரத்த நாளங்கள் வழியாக உடலின் எல்லா பகுதிகளுக்கும், உடல் முழுவதும் இரத்தம் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. எந்த பகுதிகளிலே இரத்தம் ஓடுகிறதோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் இந்த புழு இலவசமாகவே பயணம் செய்கிறது. பயணம் செஞ்சுட்டு போட்டுமே நம்ம நினைக்க கூடாது. இந்த புழு எங்கெங்கு சென்று தங்குகிறதோ அந்த உறுப்புகள் எல்லாம் இன்றைக்கு இல்லை என்றாலும் கூடிய சீக்கிரம் பழுதாகி நோயுற்ற நிலையிலே அவைகள் மாறிவிடும் என்பதை இன்றைக்கு மருத்துவ உலகம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இந்த முட்டைகள், இந்த புழுக்கள் மனித மூளையை சென்றடைந்தால் மனிதன் சுயநினைவை இழந்து விடுகின்றான். நினைவில்லாதவனாக அவன் சென்று விடுகின்றான். இதயத்தை அடையுமானால் மாரடைப்பு நிச்சயம். கண்கள் ரத்தம் ஓடத்தான் செய்யும். கண்களை சென்றடையுமானால் பார்வை இழப்பு நிச்சயம். ஈரலை அடைந்தால் ஈரல் பழுதாகிவிடும். நுரையீரலை அடைந்தால் சுவாச கோளாறுகள் ஏற்படும். இரத்தங்களிலே இந்த புழுக்கள் இலவசமாக பயணம் செய்கிறது என்பதை மருத்துவர்கள் தெளிவாகவே சொல்லி காட்டுவார்கள். இவ்வாறு இந்த நாடா புழுக்கள் உடல் முழுவதும் பயணம் செய்கின்ற காரணத்தினால் ஒரு காலம் வரும் பொழுது அவைகள் அந்த வேலையை காட்டிவிடும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. டேரியா சோலியம் அப்படிங்கிற மற்றொரு வகை புழு, இதுவும் பன்றியின் இறைச்சியிலே காணப்படுகிறது. சாப்பிடுவோரின் வயிற்றின் அடிப்பகுதியிலே இந்த புழுக்கள் தங்கி அடி வயிற்றிலே முட்டையிடுகிறது. நாடா புழுக்கள் உடல் பகுதியிலே தங்குகிறது. இந்த டேரியா சோலியம் அப்படிங்கிற புழு வயிற்றின் அடிப்பகுதியிலே சென்று தங்குகிறது. அங்கு முட்டையிடுகிறது. இந்த புழுவின் முட்டைகள் மிக மிக ஆபத்தானவை. இரத்த நாளங்களிலே பயணித்து எல்லா உறுப்புகளையும் அடைந்து கூடிய சீக்கிரத்திலே பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதாக மருத்துவம் சொல்லி காட்டுகிறது. இதயம், மூளை, கண், சிறுநீரகம், நுரையீரல், வயிறு, குடல் எல்லா பகுதிகளிலும் இந்த முட்டைகள் தங்குகிறது. வாடகை இல்லாமல் தங்கி அங்கே பல வகையான ஊறுகளையும் பல வகையான நோய்களையும் அவைகள் உருவாக்கி விடுகிறது என்பதை மருத்துவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். திரிகூரா திச்சுராசிஸ் அப்படிங்கிற மற்றொரு வகை புழு, இதுவும் பன்றியின் இறைச்சியிலே காணப்படுகிறது. இந்த புழுவும் உடலின் பல பகுதிகளுக்கு பயணம் செய்து பல வகையான நோய்கள் உருவாகுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது என்பதை மருத்துவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். இப்படியாக பன்றி இறைச்சியை சாப்பிடுவதன் மூலமாக அதை சாப்பிடுவோருக்கு இப்போது உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதால ஒண்ணும் தெரியாது. வயசு ஆக ஆக எல்லா வகையான நோய்களும் அவரை தாக்க ஆரம்பிக்கும். அப்பதான் அவர் சிந்திச்சு பார்ப்பார், நாம என்ன செஞ்சோம்? பன்றி இறைச்சி சாப்பிட்டோம், அதனால்தான் இந்த நோய்கள். நோய் முற்றிவிட்டால், பாதிப்புகள் ஏற்பட்டு விட்டால் அதற்கு மருத்துவம் பார்த்தும் பயனற்ற நிலையிலே அவர் கண் பார்வையற்றவராக, காது கேளாதவராக, உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டவராக படுத்த படுக்கையிலே கோமா ஸ்டேஜுக்கு சென்று விடுவார் என்பதையும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றார்கள். இதையெல்லாம் உள்வாங்கிதான் இறைவனும் இறை தூதரும் பன்றியின் இறைச்சியை ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் தடை செய்தார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இது குறித்து வரக்கூடிய தொடர்களில் பார்ப்போம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.